மே 1ஆம் திகதி கொழும்பு மாளிகாவத்தை பி.டி. சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள மே தின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அதன் ஆதரவாளர்கள் மற்றும் முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து மக்களையும் ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். எட்டவீர கொல்லேவ பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது பாரிய அளவிலான வெடிப்பொருட்களுடன் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். டித்வா புயலால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு மையங்கள், கூடாரங்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் வசிக்கும் குடும்பங்களுக்காக இடைக்கால வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொகவந்தலாவ கேம்பியன் பகுதியிலிருந்து பொகவந்தலாவ நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். IPL கிரிக்கெட் தொடர் வரலாற்றில் முதன்முறையாக 9,000 ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். மொரவெவ யாய பகுதியில் பயிர் நிலத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத மின்சார கம்பியில் சிக்கி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மண்டபம் கடல் வழியாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை அகதிகள் உட்பட 6 பேர் மண்டபம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நச்சுத்தன்மை வாய்ந்த துகள்கள் கலந்திருப்பதாக கண்டறியப்பட்ட 30க்கும் மேற்பட்ட சிறுவர் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனையிலிருந்து மீள பெறப்பட்டுள்ளன. அரசு நிறுவனங்களில் தற்காலிக பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் சுமார் 9,800 ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்கான சுற்று நிருபத்தை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் அமெரிக்க அஞ்சல் சேவைக்கு வழங்கப்பட்ட பணத்தில் மேலும் 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போனமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.